உப்புமா அப்படிங்கிற பேரை கேட்டாலே யாருக்கெல்லாம் டென்ஷன் வரும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. இப்போ தான் ஒவ்வொரு வித்தியாசமான உப்புமாக்கள் செய்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவில் மட்டும்தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் என் பசங்களுமே இருக்காங்க. உப்புமான்னு சொன்னால் வேண்டே வேண்டாமா அப்படின்றதாங்க. சரி, இப்போ தான் எல்லாருமே அதை மாற்றி ஒரு பேர் வச்சுருக்கோமே, வேற ஒன்றும் இல்லை, சேமியா கிச்சடி அப்படின்னு தான். அந்த மாதிரி வச்சு கொடுத்தா பசங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேமியாவை கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்திங்கன்னா மட்டும்தான் நல்லா கிச்சடி உதிரி மாதிரி வரும். இல்லை அப்படின்னா கட்டியாயிரும் கொஞ்சம் நேரத்தில். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மெயினாக சேர்த்துக்கோங்க. அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குனா பல்லாரி வெங்காயம் ஒன்று போதும், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குனா கேரட், பீன்ஸ் ரெண்டுமே நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவுமே விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் தூள் சேர்க்குறது வந்து வீடியோவில் எடுக்கலை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுவுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு அளவு தான் மெயினாக முக்கியமான ஒரு விஷயம். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதி வந்த உடனே நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சேமியாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. மூடி சிம்மில் வச்சிங்க அப்படின்னா சூப்பரான கிச்சடி ரெடி. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.